வணக்கம். சேலம் மாவட்டம், தாரமங்கலம் கல்வி மாவட்டம், நங்கவள்ளி ஒன்றியம் வட்டார அளவிலான இசைப்பயிற்சி மற்றும் அணிநடை பயிற்சி 26/6/2026 மற்றும் 27/6/2026 ஆகிய 2 நாட்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் பயிற்சியின் துவக்க நிகழ்வாக எம் வட்டார கல்வி அலுவலர் திரு தா. ராஜேஷ் கண்ணன் அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழ்த்துரை வழங்கி பயிற்சியினை இனிதே துவக்கி வைத்தார். பயிற்சியில் இசைக்கருவிகள் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்க மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இரண்டாம் நாள் பயிற்சியில் மாணவர்களுக்கு சீரிய அணிவகுப்பு நடைப்பயிற்சி இசையுடன் வழங்கப்பட்டது. இப்பயிற்சியில் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் கலந்து கொண்டனர். இரண்டாம் நாள் பயிற்சியின் இறுதியில் எமது வட்டார கல்வி அலுவலர்கள் திரு தா. ராஜேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் செல்வி வா. அமலா அவர்களும் 13 பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள், மரக்கன்றுகள் வழங்கினார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியை. இந்த பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படுவது இதுவே முதல் முறையானது. பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இசைக்கருவிகளை இசைக்கும் பயிற்சியானது மாணவர்களுக்கு மிகவும் உற்சாகம் ஊட்டுவதாக இருந்தது. பயிற்சியை வழங்கிய ஆசிரியர் மாணவர்களுக்கு மிகவும் பொறுமையுடன் இசைக்கருவிகளை இசைக்க பயிற்சி அளித்தார். மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்கள் மேலும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பள்ளியில் செயல்படுத்தி நன்முறையில் இசைக்கருவிகளை வாசிக்க என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரீதர்ஷன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளியில் இசைக்கருவிகளை இசைக்க கற்றுக்கொள்ள வந்துள்ளோம். இசைக்கருவிகளை கொண்டு தேசிய கீதம், கொடிப்பாடல் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து ஆகியவற்றை இசைக்க கற்றுக்கொள்ள வந்துள்ளோம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பு அளித்த வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு பயிற்சியாளர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.